உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, அம்மா, ப்ரோ, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. கடைசி வரைக்கும் நீங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கல. சின்னையா, என்ன பார்வதி? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு பார்வதி. நாளைக்கு பொழுது நல்லதா விடணும் சின்னையா. அது உங்க கையில தான் இருக்கு. கையில என்ன வச்சிருக்கீங்க சின்னையா? ஒண்ணு இல்ல பார்வதி. ஒண்ணும் இல்லாத வெறும் கையவா இப்படி இறுக்கி பிடிச்சு மூடி வச்சிருக்கீங்க? எங்க கையை திறந்து காட்டுங்க. லைட்டா தலைவலி பார்வதி. அதான் சரி டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. இல்ல சின்னையா, நீங்க எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. உங்க முகமே அதை காட்டி கொடுக்குது சின்னையா. கையில என்ன இருக்குன்னு காட்டுங்க. பார்வதி, அதான் சொல்றேன்ல டேப்லெட்னு. இப்ப நீங்க கைய காட்டல, நான் போய் பெரியய்யாவை கூட்டிட்டு வந்தேன். பார்வதி, ப்ரோவெல்லாம் கூப்பிடாத. அப்ப நீங்க கைய திறந்து காட்டுங்க. மாத்திரை தானே, திறந்து காட்டுங்க. வெயிட், காட்டுறேன். சின்னையா, ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டா தலைவலி போகும். இத்தனை மாத்திரை போட்டா உயிரெல்லாம் போகும். போகட்டும் பார்வதி, போகணும் தானே நான் இதை சாப்பிட்றேன். என்னால இங்க எல்லாருக்கும் தலைவலி. அதனால ஒரேடியா போயிடலான்னு முடிவு பண்ணிட்ட பார்வதி. என்ன சின்னையா, நாளைக்கு நீங்க ஐஸ்வர்யா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு நல்ல முடிவை சொல்லணும்னு கேட்க வந்தா நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களே. ஐஸ்வர்யாவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஏன் நீ உட்பட வீட்டுல யாருமே என்ன புரிஞ்சுக்கல. நாளைக்கு சொத்தை பிரிச்சு என்ன ஒதுக்கி வச்சிருவாங்க இந்த குடும்பத்தை விட்டு. அதை என்னால சத்தியமா தாங்க முடியாது பார்வதி. சின்னையா, குடும்பத்து மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற நீங்க அம்மா பேச்சு கொஞ்சம் கேட்கலாம் இல்லையா? அம்மா என்ன சொன்னாலும் கேப்பேன் பார்வதி. ஆனா ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா, அன்னைக்கு கோயில்ல வந்து தாலி கட்ட சொன்னவ நாளைக்கு வீட்டுக்கு வந்து தாலி கட்ட சொன்னா என்னால தாங்க முடியாது பார்வதி. அதுக்கு இந்த மாத்திரையை சாப்பிட்டு செத்தே போயிடலாம். இவரை எப்படியாவது சம்மதிக்க வச்சுட்டு ஐஸ்வர்யா அம்மா கிட்ட போய் பேசலான்னு பார்த்தா இவர் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரே. இப்போ என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? ஏய், எங்கடி வந்த? அன்னைக்கு உன்னை இந்த வீட்டை வாசப்படி மிதிக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? போடி வெளியில. இன்னும் அரை செகண்ட் நீங்க நின்னாலும் உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். போடி வெளியில. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். காலையில நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கே புரியுமா? உங்க கால்ல விட விழறமா. எந்திரடி, எந்திரி. என் வாழ்க்கை பூரா உங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அடிமையா கூட இருக்கேம்மா. நீங்க ஒரு வார்த்தை வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதம்னு சொல்லுங்கம்மா. தயவு செஞ்சு வரேன்னு சொல்லுங்கம்மா. அந்த வீடு ரெண்டாக கூடாதுமா. எப்பவும் ஒன்னா இருக்கணும். ஏய், இங்க பாரு. இந்த அழுது டிராமா பண்ற வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. முதல்ல இடத்த காலி பண்ணு. அப்படி சொல்லாதீங்கம்மா.
கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது வீடு இல்லம்மா, கோவில். நீங்க அங்க வந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்மா. சந்தோஷத்துக்கு குறைச்சல் இருக்காது. எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம்மா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. என்ன பாக்குற? என் மேலயும் அகிலா ஆண்டி ஃபேமிலி மேலயும் உனக்கு அவ்ளோ பாசமா? நீ உன்னை காப்பாத்திக்க தான் இப்படி அழுது சீன் போடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னம்மா சொல்றீங்க? இத பாரு, அகிலா ஆண்டி உனக்கு 7 நாள் கெடு கொடுத்திருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். என்ன பாக்குற? கோவில்ல வச்சு சாமி கிட்ட சொல்ற மாதிரி ஆதி கிட்ட நீ என்ன நடந்ததுன்னு சொன்னல, அத நானும் மறைஞ்சிருந்து கேட்டேன். உனக்கு கொடுத்த கெடு நாளைக்கு காலையோட முடியுது. அதனால உன்னை காப்பாத்திக்க என்கிட்ட வந்து டிராமா பண்ணிட்டு இருக்க. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீங்க நல்லா இருக்கணும், அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் மனசார நினைக்கிறேன். கடவுள்கிட்ட தினமும் அதைத்தான் வேண்டிக்கிறேன். என்ன நம்புங்கம்மா. நீங்களும் சின்னையாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்மா. எனக்கு அது போதும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணுவியா? பண்ணுவேம்மா. எனக்கு நீங்க நல்லா இருக்கணும், அம்மா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும். அதனால நீங்க வீட்டுக்கு வரணும். வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. சரி, சொல்றேன். உண்மையாதான் சொல்றீங்களாம்மா? என்ன மன்னிச்சிட்டீங்களா? என் கண்ணீர் உங்க மனச கரைச்சிருச்சா? எனக்கு இது போதுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்த நீ போய் ஆண்டி கிட்ட சொல்லி அவங்க சொன்ன 7 நாளுக்குள்ள சொன்னபடி செஞ்சுட்டேன்னு நல்ல பேர் வாங்கலான்னு பாக்குறியா? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வேலைக்காரி. உன்னால என் கல்யாணம் நடந்துச்சு, எனக்கு வாழ்க்கை கிடைச்சதுன்னு நீ பேர் வாங்கிட்டு அந்த வீட்லயே நிரந்தரமா தங்கிக்கலான்னு ஐடியா பண்றியா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீங்க சம்மதம் சொன்னதும் சந்தோஷத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி சொல்லிட்டேன். நான் போய் எதுவும் சொல்லலம்மா. நீங்களே வந்து அம்மா கிட்ட உங்க சம்மதத்தை சொல்லுங்க. சொல்றேன். ஆனா நான் நாளைக்கு அந்த வீட்ல காலடி எடுத்து வைக்கும்போது நீ அந்த வீட்ல இருக்க கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.